அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றும் நல்ல சுப முகூர்த்த நாளா இருக்கு. சுப காரியங்கள் நல்ல ஒரு புதிய முயற்சிகளுக்கு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஷார்ட்ஸ் இந்த வீடியோல வந்து சேனல்ல வந்திருக்கு. அதையும் பார்த்து பலனடைங்க. ஒவ்வொரு குணநலங்கள், கல்வி, வேலை, தொழில் அந்த மாதிரி எல்லா ராசிக்கும் பொருத்தமான பலன்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து பலனடைறது நல்லது. இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 25/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி இரவு 8:10 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை 4:30 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலை 5:44க்கும் சூரியன் மறைவு மாலை 6:38க்கும். நல்ல நேரம் காலையில 10:30 முதல் 11:30 வரை, பகல் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில எதுவும் கிடையாது. மாலை 6:30 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:48 3:25 வரைக்கும். யமகண்டம் காலையில 5:44 7:21 வரைக்கும். குளிகை காலை 8:58 10:34 வரைக்கும். இப்போ ஏகாதசி திதியில எல்லா விதமான சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றது. திருமணம், உழவு, விரதம் இருக்கிறது, நகையை இடம் அமைக்கிறது, சிற்பம், கோயில் அந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்றது. சுப காரியங்கள் செய்யறதுக்கும் நல்ல ஒரு உறவுகள், பூஜைகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பெருமாள் வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம், புதுமனை புகுதல், கல்வி துவங்க, பூநூல் கல்யாணம், பதவி ஏற்க, பயிர் தொழில் செய்ய, புது வீடு புக, திருமணம், இடத்திற்கான வழிபாடு செய்யறது, மருந்துண்ண, ஊடகம் துவங்க, 9 நவகிரக கோளுக்கான வழிபாடுகள் செய்யறதுக்கு சிறந்தது. சிறப்பான நாளா இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கங்க. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு அன்பு, ரிஷப ராசிக்கு பேராசை, மிதுன ராசிக்கு போட்டி, கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு உயர்வு, கன்னி ராசிக்கு வரவு, துலாம் ராசிக்கு செலவு, விருச்சிக ராசிக்கு நம்பிக்கை, தனுஷ் ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு சிந்தனை, கும்ப ராசிக்கு முயற்சி, மீன ராசிக்கு பாசமா இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பா அமையட்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் மகிழ்ச்சியா உற்சாகமா செஞ்சு நாளை கொண்டு போறது எல்லாருக்கும் நல்லது. ராசி பலன் மேஷ ராசி. உங்களுக்கு நாளை வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஏதாவது எதிர்பார்த்த விஷயங்கள், ரொம்ப நாளா நீண்ட நாளா காத்திருந்த விஷயங்கள் தானா நடக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். உற்சாகமும் மனநிறைவும் நிறைஞ்ச நாளா இருக்கு. குடும்பத்துக்குள்ள திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இன்றைய நாள் சகல விஷயத்திலையும் சிறப்பாகவும் நல்ல ஒரு போற்றக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கு. இன்றைய சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதத்துல நாள் முழுக்க இருக்கு. நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். திருமண முயற்சிகள்ல இருந்த தடைகள் விலகும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் வெற்றி தரும். ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்வீங்க. வேலை செய்யறவங்களுக்கு கூட வேலை செய்யறவங்களோட ஆதரவா செயல்படுவாங்க. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த இது உகந்த நாளா இருக்கு. பழைய நண்பர்களை சந்திக்கிறது மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கும். ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்க சிறப்பா வேலைகளை செய்வீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. வேலையில சாதிக்க வேண்டும்ன்ற விருப்பம் எல்லா விதத்திலையும் சிறப்பாகவும் திறமையாகவும் செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாள். நல்ல ஒரு பாராட்டுதல், பேர் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட நம்பிக்கையான எண்ணங்களை மற்றும் செயல்கள் மூலியமா துணைய சந்தோஷமா வச்சிருப்பீங்க. நீங்க உற்சாகமாகவும் துணையையும் உற்சாகமா வச்சுக்கிட்டு நாள் முழுக்க சந்தோஷமான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாள். இனிமையான தருணங்களை அனுபவிக்கலாம். பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பங்கு வர்த்தகம் மூலியமா பணம் சேர்க்கிற வாய்ப்பு உள்ளது. அதன் மூலம் நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சேமிக்கவும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. வருமானம் அதிகமாகும். நல்ல ஒரு பலன் தர விதமா பணம் சம்பந்தமா முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சின்னதா வயிறுல மட்டும் உப்பாசம் இருக்கு. அது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. கவலை இல்லை.
ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக தான் இருக்கும். செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும். தன்னம்பிக்கை, உறுதி, தைரியம் எல்லாமே நிறைஞ்ச நாள். இன்று நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரும். உறவினர்கள் விசேஷங்களில் கலந்துக்கிறதும், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும், எல்லாரோட ஆதரவும் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன் தர விதமாக தான் நாள் இருக்குது. மனசுக்குள்ள நல்ல ஒரு அமைதியும் அன்பும் நிறைஞ்ச நாளாக இருக்கும். உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் வந்து சேரும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். வீட்டுக்கு தேவையான புதிய வாகனம் வாங்குற முயற்சிகள் வெற்றியை தரும். வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புண்டு. கடன் பிரச்சனை தீர்க்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. நாள் முழுக்க சிறப்பாக இருக்கிறத நீங்களே காண்பீங்க. உங்களோட வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளை இன்று எடுப்பீங்க. புதிய மனிதர்களுடனான தொடர்பு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க தயவு நல்லாவே இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். உங்களோட முயற்சிக்கு பாராட்டுகள் உண்டு. நீங்க செய்யற விதங்கள், யுக்திகள் எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட அன்பை காதலை வெளிப்படுத்துவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்லுறவு இருக்கு. வெளியில ஒன்னா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாலியா மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காதலர்களும் இன்று சிறப்பான நாளா இருக்கு. இனிமையான தருணங்களை அனுபவிக்க மறக்காதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சுக்கிட்டு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. தேவையான பண உதவி, எதிர்பார்த்த பண வரவு தாராளமாக இருக்கு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சேமிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வு காரணமா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கவலை இல்லை. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாள். கொஞ்சம் ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். கொஞ்சம் நெகட்டிவாக மட்டும் யோசிக்காதீங்க. உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பிணைப்புகள் தேவை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்க. பக்குவமாக கையாளுங்க. தேவையில்லாத அவசரப்பட்டு உறவுகளுக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்த வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுறது நல்லது. அமைதியும் நிதானமும் இன்று அவசியம் தேவை. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வெளியில் போயிட்டு வர்றதும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதும் நல்லது. வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்குது. வர வேண்டிய தொகை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். பசங்களுக்காக சின்ன தொகை செலவிடுற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் தாமதமாக தான் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். நண்பர்களோட ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இன்று புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வெற்றிகள் உண்டு. லட்சுமி நரசிம்ம வழிபாடு உங்களுக்கு அவசியமா இருக்கும். மனசை அமைதியாகவும் பொறுமையாகவும் வச்சுக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமைக்கே அங்கீகாரம் கிடைக்காது போல உணரக்கூடிய நாள். நீங்க நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். எதுலேயும் நெகட்டிவான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வேலை செய்யாதீங்க. தைரியத்தோடையும் உறுதியோடையும் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சில முக்கிய பிரச்சனைகளை கையாள வேண்டியதாக இருக்கு. தனக்கூட நட்பான அணுகுமுறை தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. வீண் பழைய பிரச்சனைகள்லாம் கிளறாதீங்க. காதலர்கள் இன்று நிதானத்தோட பேச வேண்டியது அவசியம். உறவுகளுக்குள்ள பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பற்றாக்குறை பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலையை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வரவு கம்மி, ஆனால் செலவுகள் அதிகம். பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. பணத்தை ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது அவசியம். தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளியிடங்களில் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. கடகராசியை பொறுத்தளவுக்கு கவலைகள் நிறைஞ்ச நாள். தேவையில்லாத வருத்தங்கள், ஏதோ ஒரு எண்ணங்கள் மனசை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் தடைக்கு தாமதங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பிளானிங் இல்லாம இன்றைய நாள் ஏனோ தானோன்னு போற மாதிரி இருக்கும். காலையிலேயே இந்த நாளை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு பெரிய பாதிப்போ மன வருத்தம் இருந்தாலோ அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நாளை கொண்டு போங்க. உங்ககிட்ட இன்று தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள், பாட்டு கேட்கறது, சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரி இருந்து நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. நீங்கள் செய்கிற காரியங்கள் பாதையில் தடைப்படும். பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடும். எதிலும் சிக்கனமாக செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் பெண்களால் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படலாம். வியாபார விஷயமா பெரிய மனிதர்களோட
அறிமுகம் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இன்று நீங்க செய்ய வேண்டிய செயல்களை முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட இலக்குகள்ல வெற்றி அடைய இன்னும் கடின முயற்சி தேவைப்படக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்க நல்ல பலன் காணணும்னா சிறப்பாக செயல்படுறது நல்லது. திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முதல்ல முடிக்கிறது நல்லது. அதிகப்படியான வேலைகளை சமாளிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும். முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நீங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. அது உறவை நல்லிணக்கத்தை பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். நிதானமும் பொறுமையும் தேவை. காதலர்கள் இன்று சந்திக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பற்றாக்குறை இருக்கு. வீட்டு புனரமைப்புக்காக பணத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாள். கையில இருக்கிற சேமிப்பு கரையத்துக்கான வாய்ப்பு இருக்கு. கவனமா கையாளுங்க. வீண் விரயத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சேமிக்கலனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. கவனம். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானது தான் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காலையிலே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நிறைவான நாள், திருப்தியான நாள், உற்சாகமும் சுறுசுறுப்பும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. இன்று உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கும். பண வரவு இருக்குது. அது மூலியமாகவே உங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. வியாபார ரீதியாக நல்ல ஒரு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கூட இருக்கிறவங்க சாதகமான பலன்களை ஏற்படுத்துவாங்க. உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மனசை அமைதிப்படுவீங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. அதிகப்படியான செயல்கள் இருக்குது. ஆனால் அவற்றை எல்லாம் முன்னுரிமைப்படுத்தி செய்யக்கூடிய ஆற்றலும் திறனும் உங்ககிட்ட இருக்குது. எல்லாத்தையும் சிறப்பாக செய்வீங்க. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. சிறப்பான நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இன்று அணுகுமுறை நல்லாவே இருக்கும். மேலதிகாரிகள் உங்களோட பணிக்கு பாராட்ட செய்வாங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பதவி உயர்வுக்கோ ஊதிய உயர்வுக்கோ இன்றைய நாள் கொஞ்சம் உதவியாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று கூட சகஜமாக நடந்து கொள்றீங்க. நல்ல ஒரு புரிதலோடையும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களையும் அனுபவிப்பீங்க. கையில் பணம் இருக்கிறதுனால ஒன்றா வெளியில் போய் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். புரிதல் நல்லா இருக்கும். அந்யுன்யம் நல்லா இருக்கும். காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட வங்கி இருப்பு உயர்வதை காண்பீங்க. புதிய முதலீடுக்கு திட்டமிட்டு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கலாம். கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் காரணமாக நாள் முழுக்க சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தினால கொஞ்சம் மந்த நிலை இருக்குது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. செய்யக்கூடிய காரியங்களில் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு காலையிலேயே திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கும். அதனால தடைகள் தாமதங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விரயங்களாக வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பொருளாதார நிலை மந்தமாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் தடயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் கொஞ்சம் தாமத நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினரோட ஆதரவு இருக்கும். இருந்தாலும் பேசும்போது வார்த்தைகளில் பார்த்து பேசுங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பண கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். பார்த்து கையாளுங்க. மனசில் உள்ள குழப்பங்கள் அதிகமாக இருக்கு. அதனால பேச்சில் கம்யூனிகேஷனில் பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் கவனம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை விஷயமா பயணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பதட்டத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வேலைகள் சில நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது. புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட நேர்மை மற்றும் உண்மை இல்லாத ஒரு மனநிலை, மனசில் திருப்தியில் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. அதனால நல்லுறவு கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தெளிவான சிந்தனைகளோட துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்கிறது நல்லது. பக்குவமாக பார்த்து பேசக்கூடிய நாளாக இருக்குது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத சில விஷயங்களுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதனால சின்ன அளவில் கடன் வாங்குற மாதிரி இருக்கு. பணப்பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்குங்க. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்கிறதுலனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமாக களைப்பாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம். துலாம் ராசி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். பொறுமையா சூழ்நிலைகளை கையாளணும். ஏன்னா கலவையான பலன்கள் தாராளமா காத்துக்கிட்டு இருக்கு. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து நடக்கக்கூடிய வேண்டிய நாளா இருக்கு. அவசரம் மட்டும் படாதீங்க. புத்திசாலித்தனமா செயல்பட்டீங்கன்னா எல்லா விதத்திலையும் சாதகமான பலன் உண்டு. இன்று குடும்பத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிற மாதிரி இருக்கும். பசங்க படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வேலை செய்யற இடத்துல கூட வேலை செய்யறவங்க ஆதரவா இருப்பாங்க. பொன் பொருள் வாங்கி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறன்ற பேர்ல விரயமும் ஆகலாம். ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்ல. உறவினர்களால அனுகூலமும் உண்டு, பிரச்சனையும் இருக்கு. வருமானம் கொஞ்சம் சராசரியா இருக்கும். இன்று உங்களோட திறமையும் அறிவையும் வளர்த்து கொள்ற நாளா இருக்கும். அதே சமயத்துல உங்க மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது. சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். அமைதியும் நிதானமும் இருக்கட்டும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல பலன் தர விதமா இருக்கும். மகிழ்ச்சியா இருந்தாலும் அமைதியா நாளை கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்க செய்யற வேலைகள்ல வெற்றி காணணும்னா வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா வெற்றி காண்றது ரொம்பவே அரிது. வேலையில வெற்றிக்கான அதன் பலன்களை அடைய முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட கண்டிப்பா நட்பான பேச்சு தேவை. அப்பதான் நல்லுறவை வளர்க்க முடியும். இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படாம உறவுல பாதிப்பு இல்லாம இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பூர்த்தி செய்யற அளவுக்கு கையில பணம் கிடையாது. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதே நேரங்கள்ல பணத்தை கையாளுறது ரொம்பவே கடினமா இருக்கும். கையில கம்மியா இருக்கு, விரயங்கள் செலவுகள் அதிகமா இருக்கு. செலவுகளை கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பசி இல்லை, சரியா சாப்பிட்றது இல்லை, தூக்கம் இல்லை, செரிமான பிரச்சனைகள் இருக்கு, டென்ஷன் இருக்கும், கவனம். விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு கலக்கங்கள் நிறைஞ்ச நாள். ஏதோ ஒரு மனசுல பய உணர்வோ பாதுகாப்பு இல்லாத உணர்வோ தேவையில்லாம எழலாம். எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையும் உறுதியும் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள ஒரு வெறுமையோ பய உணர்வோ இருக்கிறது நாளை கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க, ரிலாக்ஸா நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பசங்களால வீண் செலவுகள் ஏற்படலாம். உறவினர்கள் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும். பெண்களுக்கு வேலைபளு கூடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எல்லா விஷயத்திலையும் நிதானமா இருக்கிறது நல்லது. வியாபாரத்துல கூட்டாளிகளால அனுகூலம் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. இன்று உங்க செயல்களுக்கு தக்க பலன்கள்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நாள் போற போக்குல கொண்டு போங்க. உங்களுக்கு சில ஏமாற்றங்கள் கொஞ்சம் மிஞ்சுற மாதிரி இருக்கும். பொறுமையாகவும் நேர்மறையான அணுகுமுறையும் இன்று நாள் முழுக்க உங்களுக்கு அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை அதிகமாக தான் இருக்கு. தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது. அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க. புத்திசாலித்தனமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அந்த உணர்வுகளை கோபத்தெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. விட்டு கொடுத்து போறதும் அனுசரித்து போறதும் நல்லது. காதலர்கள் இன்று நிதானமா உங்களோட வார்த்தைகளை பார்த்து பேசி பிரச்சனை இல்லாம கொண்டு போங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்த்துருங்க. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு 2 பேரும் பரஸ்பர புரிதல் அதிகப்படுத்த வேண்டியது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கு. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு சில செலவுகளை தவிர்க்க முடியாத வீண் செலவுகளாக இருக்கும். ஜாக்கிரதையா செலவுகளை பாருங்க. பணத்தை கையாளுறது கொஞ்சம் கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நேரத்துக்கு சரியா சாப்பிடுங்க. எண்ணெய் பதார்த்தம் தவிருங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு வளர்ச்சியா மகிழ்ச்சியா எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கு. சுறுசுறுப்பான செயல்பாடுகள் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும். நீங்க நீண்ட நாளா விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட காரியங்களை உங்களோட விருப்பப்படி செஞ்சு முடிக்க ஏற்ற ஒரு நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு பலனும் முன்னேற்றமும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி
பிடிச்சவங்கள நேர்ல பார்த்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்தையும் நல்ல ஒரு உறுதியாவும், தன்னம்பிக்கையோடையும், சுறுசுறுப்போடையும் செஞ்சு முடிப்பீங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்துல கிடைக்கும். வியாபார விஷயமா மேற்கொள்ற பயணங்கள் அனுகூலமா இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி கூடும், உடல்நிலை சீராகும், வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. உங்களோட தந்தையோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை தரும். நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை விரைந்து முடிக்க புத்திசாலித்தனத்தோட செயல்படுவீங்க. உங்களோட திறமையும் நேர்மையும் மேலதிகாரிகளால பாராட்டப்படும். உங்க கூட இருக்கிறவங்க உங்களோட வேலைகளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களோட செயல்பாடு இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நட்பான அணுகுமுறையில இருப்பீங்க. இதனால நல்ல ஒரு புரிதல் இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலோடைய மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் முழுக்க இருக்கலாம். ஒன்னா வெளியில போறது, விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். காதலர்களுக்கும் இன்று சிறப்பான நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக தான் இருக்கும். சேமிப்பு கணிசமாக உயரும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனநிறைவையும் திருப்தியும் தரும். அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதி மற்றும் மனதிடம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகலாம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாள் இனிதான நாளாக தான் இருக்கு. இன்று உங்களோட திறமைகள் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு. இன்று நீங்க செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரும். வளர்ச்சிக்குரிய நாள் குறிப்பாக சொல்லணும்னா வேலை தொழில நல்ல ஒரு லாபம் பார்க்குற மாதிரி இருக்கும். வேலையில புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க. சுப காரியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். பணவரவுகள் சிறப்பா இருக்கும். உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வேலையில பாராட்டுதல்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் இணைவாங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்று சின்னதா ஒரு தடை இருக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிலெல்லாம் தாண்டி வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். எல்லா விஷயத்தையும் சிறப்பா திட்டமிட்டு நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற வெற்றியை காணக்கூடிய நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலியமா நல்ல ஒரு வெற்றி பெற இயலும். உங்களோட வேலைகளை பணிகளை விரைவா முடிக்க நீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க. நல்ல நல்ல ஒரு பலன் தர விதமா, முன்னேற்றம் தர விதமா தான் நாள் வேலையில இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட மனசு விட்டு நட்பா பழகி 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் சிறந்த மகிழ்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்லுறவு நல்லா இருக்கும். திருப்தியும் நல்ல ஒரு மனநிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஒன்னா வெளியில போகலாம். காதலர்கள் ஜாலியா டைம் பாஸ் பண்ண ஏற்ற ஒரு நாள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு 2ம் இருக்கு. இருந்தாலும் எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மகிழ்ச்சியா ஜாலியா கொண்டாடலாம். சேமிப்பும் உயரக்கூடிய நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற புத்துணர்ச்சி, ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியத்தை சிறப்பா வைத்திருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கு. பழைய பிரச்சனைகள் திரும்பியும் தோன்ற மாதிரி இருக்கும். எதுவா இருந்தாலும் நிதானமா திட்டமிட்டு ப்ராக்டிக்கலா நாளை கொண்டு போங்க. அவசரப்படாதீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பதட்டம் அதிகமா இருக்கு. வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டீங்கன்னா நாள் கொஞ்சம் நல்லாவே போகும். அசையா சொத்துக்கள் வழியில செலவுகள் அதிகமா இருக்கு. கூட பிறந்தவங்க கூட அனுசரிச்சு போறது நல்லது. அது வீண் பிரச்சனையை தவிர்க்க உதவியா இருக்கும். கடன்களை குறைக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். நண்பர்கள் கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த தடைகளை நீக்கிறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவை. இன்று முறையான முயற்சி செஞ்சு உங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற முயற்சி செய்யுங்க. பலன்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு உதவியா இருக்கிறது மனசுக்கு ஆறுதலை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை முடிக்க கடினமா உழைக்க வேண்டியது அவசியம். ஆனாலும் நீங்க செய்யற வேலைகள்ல கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட வேலைகளை செய்யும் போது கொஞ்சம் கவனமாகவும் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவுல அனுசரிச்சு போறது நல்லது. அது பலனை ஏற்படுத்தும்.
நல்லுறவை பராமரிக்க வேண்டியது அவசியம். தொணக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் பண்ணாதீங்க. கோபம், உணர்ச்சிகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. காதலர்கள் இன்று நிதானமா இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் வரவு இருக்கு. அதே நேரத்துல சம்பாதிக்கிற வேணுன்ற சேமிக்க வேண்டுங்கிற ஆற்றல் உங்ககிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. சேமிப்பு கம்மியா இருக்கு, செலவுகள் அதிகமா இருக்கு. விரயமாகாம பார்த்துக்குங்க. வீண் செலவாகாம தடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு. அதனால கால் வலி, தோள்கள்ல வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஜாக்கிரதை. கடைசி ராசியான மீன ராசி. இன்று உங்களுக்கு பதட்டங்கள், குழப்பங்கள் அதிகமா இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவீங்க. அதே நேரங்கள்ல மனசுல ஒரு இனம் புரியாத வலியோ, வேதனையோ இருக்கும். யார்கிட்டயும் சொல்ல முடியாத மாதிரி ஒரு மனவேதனை, இறுக்கமான மனநிலையோட இருப்பீங்க. நீங்க ரிலாக்ஸா இருக்கணும்னா வெளிப்படையா உங்களோட பிரச்சனைகளை உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட, துணைக்கிட்ட, காதலிக்கிட்ட சொல்றது நல்லது. தேவையில்லாத டென்ஷன்கள் இல்லாம நிம்மதியா நாளை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது. வெளியில இருந்து வர வேண்டிய தொகை கைக்கு கிடைக்கிறதுல தாமதமாகும். அதனால அதை நம்பி யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் நிதானத்தோட செய்யறது நல்லது. சவால்கள் நிறைஞ்சிருக்கு. பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துட்டீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியா போகும். இன்று புத்திசாலித்தனம், வேகம், விவேகத்தெல்லாம் விடிய பொறுமை, நிதானம் ரொம்பவே அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தவறுகளை அடுத்தவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால கவனமா வேலைகள்ல தவறுகள் இல்லாம புத்திசாலித்தனமா திட்டமிட்டு செய்யறது நல்லது. நிதானமா செய்யுங்க. அவசரப்படாதீங்க. அவசர கதி தான் பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை காரணமா உறவுல தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். உறவுல நல்லிணக்கம் குறைஞ்சு காணப்படும். புரிதல் இல்லை. நிதானமா சூழ்நிலைகளை கையாளுங்க. துணைக்கு புரியுற மாதிரி சில கருத்துக்களை சொல்லுங்க. அப்படியும் முடியலன்னா ஒதுங்கி இருக்கிறது இன்றைய நாள்ல நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணத்தை கவனமா கையாள வேண்டியும். பயணத்தின் போது பண இழப்பு நேரலாம். அதனால அதிக அளவுல கையில பணம் எடுத்துட்டு போகாதீங்க. பணத்தை ஜாக்கிரதையா செலவுகளையும் கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமா சளி இல்லைன்னா இருமல் ஏற்படலாம். தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் இதில் ஷார்ட்ஸ் நிறைய வருது. ஒரு நாளைக்கு 6-7 ஷார்ட்ஸ் வருது. விதவிதமாக தான் ஷார்ட்ஸ் வருது. அதை பார்த்து உங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே நேரங்களில் லைவும் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். லைவில் வர விருப்பம் இருக்கவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னைக்கு அதிகமான கமெண்ட் வந்ததுன்னா பகல் 3:15க்கு லைவில் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரங்களில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களோட உதவியால ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியா இருக்கும். பொதுவாக சொல்லணும்னா பொது பலன், தினப்பலன் எல்லாமே பொதுவாக தான் இருக்கு. ஆனால் உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் சுயஜாதகம் பார்த்து பலன் அடையிறது நல்லது. உங்களோட வாழ்க்கையை அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ஜோசியரை பார்த்து பலன் கேட்டு கொண்டு போறது ரொம்பவே நல்லது. நன்றி, வணக்கம்.